லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஸ்ரீஜா மேல போட்ட எஃப்ஐஆர் கிழிச்சது சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? மேடம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறீங்க? ஜெயில இருக்க வேண்டிய இந்த ஸ்ரீஜா இங்க எப்படி வந்தானு தானே? அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ். எங்க உங்க வீர திலகம் ஜான்சி மேடம்? ஓ, வெளிய போயிருக்காங்களா? அவளுக்கு நல்ல நேரம் போல இருக்கு. அதுதான் தப்பிச்சிட்டா. சரி, நான் வந்த வேலையை பாக்குறேன். எடுத்த உடனே என் பேர்ல போட்ட எஃப்ஐஆர் தான் இருக்கு. தேட வேண்டிய அவசியமே இல்லாம போயிடுச்சு. என்ன பண்றீங்க? சட்டப்படி எஃப்ஐஆர் காப்பியை நீங்க கிழிக்க கூடாது. அப்படி கிழிச்சா கிரிமினல் குற்றம். பெரிய தப்பு மேடம். ஆக்சுவலா எனக்கு தப்பு பண்றதுன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வந்த வேலை முடிஞ்சது. அடுத்த வேலையை பார்க்கலாமா? சுந்தரி, நீ இங்கதான் இருக்கியா? நான் உன்னை பார்க்கவே இல்லையே. அடிக்கு பயந்து என்ன காட்டி கொடுத்தியா? என்ன சுந்தரி, நீ என்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்படி பண்ணிட்டியே. என்ன சொல்ல வர? நான் உங்களை காட்டி கொடுக்கணும்னு நினைக்கல மேடம். ஜான்சி தான் எனக்கு விஷம் கொடுத்தா நான் செத்து போயிருவணும்னு நினைச்சு அப்படியே காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்ல வரியா? என்ன ஜான்சி உனக்கு விஷம் கொடுத்தது எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா? இந்த ஸ்டேஷன்ல என்ன நடந்தாலும்
அடுத்த நிமிஷமே என் காதுக்கு வந்துரும். ஜான்சி உனக்கு உண்மையான விஷயமே கொடுத்திருந்தா கூட நீ என்ன காட்டி கொடுத்திருக்க கூடாது. ஸ்ரீஜா நம்மள காப்பாத்த வர போறது இல்லைன்னு நினைச்சு என்ன காட்டி கொடுத்துட்டியா? அப்படிலாம் எதுவும் இல்ல மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். சாச்சா, நான் உன்னை இப்ப என்ன பண்ண போறேன்னு தெரியுமா? எனக்கு உன் மேல கோபமே இல்ல தங்கம். நான் உன்னை காப்பாத்த மாட்டேன்னு நினைச்சல, அது தப்புன்னு நான் உனக்கு புரிய வைக்கத்தான் இங்க வந்தேன். என்ன பாக்குற? டேய், திறந்து விடு. ரொம்ப நன்றி மேடம், என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம். உங்க ஜான்சி மேடம் வந்ததும் நான் வந்துட்டு போனதா சொல்லிருங்க. மேடம், ஸ்டேஷனுக்குள்ள வந்து எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டுட்டு செல்லுக்குள்ள இருக்கிற அக்யூஸ்ட தப்பிக்க வச்சு அராஜகம் பண்ணிட்டு போறீங்க. இதுக்கான தண்டனைய ஜான்சி மேடம் உங்களுக்கு வாங்கி கொடுக்காம விட மாட்டாங்க. ஐய, என்னம்மா நீ போலீஸா இருந்து கூட உனக்கு சட்டமே தெரியலையே. ஜெயில கைதியா இருந்தனா எப்படி இங்க வந்து எஃப்ஐஆர் கிழிச்சு போட்டிருப்ப? சுந்தரியையும் தப்பிச்சு விட்டுருக்க முடியும். உங்க ஜான்சி மேடத்தால இந்த ஸ்ரீஜாவை ஒண்ணுமே பண்ண முடியாது. வரட்டா? டேய், வாங்கடா வாங்கடா. நான் புடிச்சு வச்சிருந்த கைதியை தப்பிக்க வைக்கிற அளவுக்கு அந்த ஸ்ரீஜா கப்ல திமிராயிடுச்சா? ஸ்ரீஜா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி. மேடம், கோவப்படாதீங்க மேடம். அந்த ஸ்ரீஜா மேல இருக்க கேஸ ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு மேடம். என்ன? இந்த மொபைல கொஞ்சம் பாருங்க மேடம். பின்னாடி ராலியில் வர ரவுடிங்க சஞ்சீவை கொல்ல வர விஷயத்தை சஞ்சீவை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சஞ்சீவை கொன்னாகணும். நான் காரை நிறுத்தினா தான் ரவுடிங்க சஞ்சீவை காரோட அடிச்சு தூக்குவாங்க. இப்போ என்ன பண்ணலாம் சார்? ஒரு டீ சாப்பிடலாமா? என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? டீ சாப்பிடலாமாங்கிறீங்க? இப்போதானே தண்ணி வாங்கி குடிச்சிங்க. சார், பின்னால் வர ராலியை நினச்சி பயப்படாதீங்க சார். யாரும் பயப்படல, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். சார், அதுக்கு இல்லை சார். நீங்கள் எதுவும் பேசாமல் நேராக போங்க. நான் சொல்கிற ரூட்டில் கரெக்டாக திருப்புங்க. சார், நம்ம இப்போ டீ சாப்பிட நிறுத்தினா அப்போ அந்த ராலிங்க நின்னா அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்னு அர்த்தம். அப்போ தெரிஞ்சிடலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் நேராக போயிட்டுருங்க. ஆமாம், கார் நிறுத்த வேண்டாம், நீங்கள் நேராக போங்க. சரிங்க சார். டிரைவர், அந்த இடத்துல 4 ரோடு வருது பாருங்க, அதில் கரெக்டாக லெஃப்டில் எடுத்துருங்க. லாரியும் லெஃப்டில் வருதான்னு பார்ப்போம். டிரைவர், 4 ரோடு வந்துருச்சுல்ல, லெஃப்டில் திருப்புங்க.
சஞ்சீவ், நீங்க சந்தேகப்பட்டது சரியா போச்சு. அந்த லாரி நம்மள தான் ஃபாலோ பண்ணுது. இப்போ நம்ம சஞ்சீவுக்கு சாதகமாக பேசலைன்னா சஞ்சீவுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துடும். ஆமாம் சார், யார் சார் உங்களை ஃபாலோ பண்ணுறது? சஞ்சீவ், உங்களை கடத்தி கொல்ல நினைச்சவங்க ஒருவேளை மறுபடியும் உங்களை பின்தொடர்ந்து வராங்களோ? இருக்கலாம் சார். ஆனா எப்படி அவங்களுக்கு நான் கார்ல போற விஷயம் தெரியும்? ஐயோ, என்ன இது? ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லா நர்ஸும் இங்க இருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ, மாட்டினேன். என்ன இங்கே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஆமா, எதுக்கு எல்லா நர்ஸும் உள்ள பேசிட்டு இருக்காங்க? உள்ள வந்தா உங்களுக்கே தெரிய போகுது. இல்ல, எனக்கு கூட்டம்னா அலர்ஜி. கொஞ்சம் என்ன விஷயம்னு நீங்களே சொல்லிடுங்களேன். அது நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள நர்ஸ் வேஷத்துல ஒரு பொம்பளை இருக்கலாம். அவ அபிங்கிற பேஷண்ட கொல்ல பாத்திருக்கா. அவளை எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் டீன் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற எல்லா நர்ஸையும் வர சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஐயோ, பேசணுமா? இன்னைக்கு செத்தோம். டீன் வந்துட்டாரு. உள்ள வாங்க போலாம். உள்ள வந்தா நான் மாட்டிக்குவேனே. என்ன மாட்டிப்பீங்களா? இல்ல, அது இல்ல, மாட்டிப்பேன் இல்ல. ஒரு பேஷண்ட்டுக்கு நான் மானிட்டர் பண்ணணும். டைம் ஆயிடுச்சு, நான் வரட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க எங்கேயும் போக கூடாது. இங்கே நில்லுங்க. ஐயோ, இவ இன்னைக்கு நம்மள மாட்டி விடாம விட மாட்டா போல இருக்கு. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிற அபிங்கிற பேஷண்ட்டை ஆக்சிஜன் மாஸ்க கழட்டி நர்ஸ் கட்டப்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் கொல்ல பார்த்திருக்காங்க. அபியோடைய ரிலேட்டிவ் சந்தோஷ்ங்கிறவர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. டீன் நர்ஸுங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. வாங்க சிஸ்டர், உள்ள போலாம். ஐயோ, இவகிட்ட இருந்து எப்படி நம்ம தப்பிக்கிறது? நர்ஸ் கெட்டப்ல இருக்கிற அந்த பொம்பளைய நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சி போலீஸ் கிட்ட ஒப்படைக்கணும். இல்லனா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே கெட்ட பேர் ஆயிடும். நல்ல ஐடியா. ஐயோ, அம்மா. ஐயோ, சிஸ்டர் என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் வயிறு சரியில்லை. நான் அர்ஜென்ட்டா பாத்ரூம் போகணும். ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். சிஸ்டர் போகாதீங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, வலி தாங்க முடியலையே. கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சிஸ்டர் போகாதீங்க. சிஸ்டர், என்ன இந்த பொம்பளை இப்படி ஓடுது? ஒருவேளை இவதான் நர்ஸ் கெட்டப்ல இருக்கிற அந்த பொம்பளையா? இது உடனே டீன் கிட்ட சொல்லணுமே. எல்லாரும் ரொம்ப கவனமா இருங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல சந்தேகம் வர மாதிரி யாரு நடந்துக்கிட்டாலும் எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. டாக்டர், நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள நர்ஸ் வேஷம் போட்டுட்டு வந்த பொம்பளை யாருன்னு தெரிஞ்சிருச்சு. உங்களை பார்க்க தான் கூட்டிட்டு வந்தேன். என்னை ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடிட்டாங்க. எல்லாரும் சீக்கிரம் போங்க, அவளை பிடிங்க. இந்நேரம் அந்த ஜான்சி ஸ்டேஷனுக்கு போயிருப்பா. அங்க நான் பண்ணது தெரிஞ்சு அப்படியே கொதிச்சு போய் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே பைத்தியக்காரி மாதிரி கத்திருப்பா. ஜான்சி, இந்த ஸ்ரீஜா யாருன்னு இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும். இனிமே என் வழியில வராம இருக்கிறது தான் உனக்கு நல்லது. நான் இந்த ஜெயில இருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த அபியையும் அவ குழந்தையையும் சமாதி ஆக்கிடுறேன். அபி, நீ கண்ணு முழிச்சு உன் குழந்தைய பார்க்காமலே சாக போற.
ஹலோ. என்ன ஸ்ரீஜா, ஜெயில்ல செல்போன் யூஸ் பண்ற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸோட இருக்க போல இருக்கு. ஜான்சி, என்னோட இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு நான் உன் ஸ்டேஷனுக்கு வந்து நீ என் பேர்ல போட்ட எஃப்ஐஆர கிழிச்சு போட்டிருக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. என்ன ஒண்ணுமே பண்ண முடியலன்னு அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு? அதே அமைதியோட என் விஷயத்துல தலையிடாம வேலையை விட்டு ஓடிடு. இல்லன்னு வெச்சுக்கோ, அபிக்கு உதவுற என் அத்தை, மாமா, என் புருஷன் எல்லாரையும் அழிக்க போற மாதிரி நான் உன்னையும் சேர்த்து அழிப்பேன். ஸ்ரீஜா, நீ கோவக்காரின்னு எனக்கு தெரியும். ஆனா நீ முட்டாள்னு இப்பதான் தெரியும். நீயே போய் பொதக்காட்டுல படுத்துக்கிட்டு மண்ணை வாரி உன் தலையில நீயே போட்டுக்கிட்டு விஷயம் தெரியாம என்ன அழிச்சிருவன்னு சொல்ற பாரு. என்ன நான் சொல்றது புரியல போல இருக்கே. சரி, புரியுற மாதிரியே சொல்றேன். நீ ரவுடிங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் வந்தது, உன் மேல போட்டிருந்த எஃப்ஐஆர் கிழிச்சது, சுந்தரிய தப்பிக்க வச்சு வீரவசனம் பேசிட்டு போனது ஆல் ஆர் ரெக்கார்டட் செல்லும். என் ஸ்டேஷன் கான்ஸ்டபிள் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்களோட செல்லுல படம் பிடிச்சிட்டாங்க. கலர் படமா? நான் பார்த்ததுலயே குவாலிட்டினா பாத்துக்கோ. 4Kல பார்க்க செம்மையா இருக்கு. உன் மேல இருக்க கேஸ் பத்தாதுன்னு நீயா முட்டாள்தனமா என் ஸ்டேஷனுக்கு வந்து எஃப்ஐஆர் கிழிச்சு சுந்தரிய தப்பிக்க வச்சல, அதுக்கு இன்னும் 2 கேஸ் எக்ஸ்ட்ராவா போட போறேன். மொரடிக்கு மூளை இருக்காதுன்னு உன் விஷயத்துல நல்ல நிரூபணம் ஆயிடுச்சு ஸ்ரீஜா. ஏற்கனவே நீ பண்ணின தப்புக்கு 15 வருஷம். இப்ப நான் வேற எக்ஸ்ட்ரா 2 கேஸ் போட போறேன்னா அதுக்கு ஒரு 5 வருஷம், மொத்தம் 20 வருஷம். வாழ்த்துக்கள் ஸ்ரீஜா. ஏய், என்ன இல்லாத வீடியோ வச்சு என்ன மிரட்ட பாக்குறியா? யாரு மிரட்டுறா? நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். அதனாலதான் நான் ஸ்டேஷன்ல எடுத்த வீடியோவை உன் போனுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். அத பார்த்து வயிறு எரிஞ்சு சாவு. ஏய், டிரைவரோட பிஹேவியரே சரியில்லையே. நாங்க சர்வேஸ்வரம் மலைக்கு போறது இவருக்கு எப்படி தெரியும்? அது வந்து அண்ணன் போன்ல பேசும்போது என்கிட்ட சொன்னான். என்னது, நான் சொன்னேனா? ஆமாண்ண, நீ தானே சொன்ன. ஏய், ஒழுங்கா சொல்லு, உன்னை யார் அனுப்புனது? ஏய், உன்னதான். சார், என்னையா சார் கேக்குறீங்க? உன்னதான். உன்னை அனுப்புனது யாரு? சார், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல சார். நடிக்காதடா.
நீ தான் நாங்கள் வர்றதா அந்த ரவுடிங்கள்ட்ட போட்டு கொடுத்துருக்க. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் ஏன் சார் உங்களை போட்டு கொடுக்கணும்? அதே தாண்டா நானும் கேட்குறேன். எங்களை ரவுடிங்கள்ட்ட போட்டு கொடுத்துருக்க, அப்போ ஒன்று அனுப்புனது யாரு?